இப்போ அவ்வளோ பெரியதான ஒரு கமாலியல் கையில் படித்தவர் தான் பவுல். நேரடியாக அவரை ஊழியத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்க முடியும். நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவர் அவர். அவரே சொல்றார், நியாயப்பிரமாணத்தால் எனக்கு குற்றம் சாட்ட முடியாதுங்கிறார். ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் கொண்டு போய் என்ன பண்றாரு, சில உபத்திரவத்தின் பாதைகளுக்குள்ளே, வனாந்தரத்திற்குள்ளே, சில கடினமான பகுதிகளுக்குள்ளே உங்களை நடத்துகிறார். எதுக்காக அந்த பாதை, எதுக்காக அந்த இடம்? அதுதான் உங்களை உருவாக்குகிற இடம், மோல்டு பண்ற இடம். உபத்திரவம் தான் உங்களை உருவாக்கும். உபத்திரவத்தில் தான் நீங்கள் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. சில நேரங்களிலே அது நல்லது. அது கர்த்தர் சில இடங்களிலே அதை அனுமதிக்கிறார். நான் இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்றால், தேவனால் பயன்படுத்தப்படுகிற அத்தனை பேரும் இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தை கடந்துதான் வருவார்கள். அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பேஸ்மெண்ட், அஸ்திவாரம்.